ஆலயத்திற்கு வாருங்கள். ஆலய ஆராதனை எத்தனை மணி என்று சொன்னால் 9 மணிக்கு 9:15 வர்றீங்க பாருங்க, அதாங்க சாபமே. என் அன்பு தேவப்பிள்ளையே, எதற்கு ஃபர்ஸ்ட் பெல் செகண்ட் பெல்? என் அன்பு தேவ செகண்ட் பெல் அடிக்கும் போது ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், அப்படி வர முடியலையா, அந்த வாரம் சர்ச்சைக்கு வராதிருங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்க வேறு என்ன காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது வீண் பிரதர். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு காலம் தாமதமாகி வருகிறீர்களே, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துக்கு அப்படி போவீர்களா? நீங்க படிக்கிற இடத்திற்கு அப்படி போவீர்களா? என் அன்பு தேவப்பிள்ளையே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டரோடு கூட ஐக்கியமாயிருங்க. இந்த ஆலயம் தான் ஆண்டரோடு கூட ஐக்கியமாயிருக்கிறதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு கிருபையின் இடம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது? 1 யோவான் 1:6 நாம் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால் பொய் சொல்லுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் ஆண்டரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டரோடு கூட சரியான ஒரு ஐக்கியம் இல்லாததுனால தான் இன்னைக்கு இருளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட உங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த குருத்தோலை இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவரோடு கூட ஐக்கியமாயிருங்கள். 2 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? துன்மார்க்கனா இருக்கிறாங்களா? அவர்களை விட்டு விலகுங்கள். குடிகாரனா இருக்கிறானா? வேசிக்கலனா இருக்கிறானா? திருடனா இருக்கிறானா? அப்படிப்பட்ட ஐக்கியத்தை துண்டித்து விடுங்கள். நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு உங்களுடைய ஐக்கியம் துன்மார்க்கனோடு கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க முடியும்? உங்களுடைய ஐக்கியம் நீதிமான்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளோடு, ஊழியர்களோடு, தேவ பிரசன்னத்தை விரும்புகளோடு உங்களுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். குடிக்கிற ஒரு நண்பரிடத்தில் நீங்கள் ஐக்கியமாய் இருந்தால் நீங்களும் ஒரு நாள் குடிக்கத்தானே செய்வீர்கள். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த குருத்தோலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருங்கள். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் தேவனோடும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாயிருப்போம். இன்னைக்கு ஒளியில நடக்கிறீங்களா? இருள நடக்கிறீங்களா? நீதிமானோடு கூட வாழ்றீங்களா? துன்மார்க்கனோடு கூட வாழ்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழுங்கள். அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள், அனுதினமும் பைபிள் வாசியுங்கள், அனுதினமும் ஆண்டவருடைய ஆலயத்தை நேசியுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு தினத்திலே இந்த குருத்தோலையும் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் எப்படி ஐக்கியமாய் இருக்கிறோமோ அதே போல நீங்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த குருத்தோலை சொல்லுகிறது. மூன்றாவதாக இந்த குருத்தோலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? அது நறுமணம் வீசக்கூடியது. குருத்தோலையை முகர்ந்து பாருங்கள், அவ்வளவு ஒரு அழகிய ஒரு ஸ்மெல். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளைய 2 கொரிந்தியர் 2:14 இப்படி சொல்லுகிறது, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருக்கு நற்சாட்சியாக இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருக்கு வாசனை திரவியமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னாரே, இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா?
நீங்க நற்கந்தகமாய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்க நற்கந்தகமாய் இருக்க வேண்டும், வாசனை திரவியமாய் இருக்க வேண்டும், நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாக நாங்கள் இருக்கிறோம். பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுற பிள்ளைங்களுக்குள்ள நாங்க எப்படி இருக்கிறோம்? ஜீவ வாசனையாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இந்த குருத்தோலை சொல்லுகிறது, நாங்கள் நறுமணம் கொடுக்கிறோம், ஒரு வாசனையாக இருக்கிறோம். நீங்க அப்படி இருக்கிறீங்களா என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறது. இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு பிரதர்? நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? ஒரு வாலிப பெண்ணை ஒரு பையனுக்கு திருமணத்திற்கு பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல யார்கிட்ட விசாரிப்பாங்க தெரியுமா? சபையில் இருக்கிற போதகர்கிட்ட தான் விசாரிப்பாங்க. என்ன மாதிரி ஊழியக்காரங்கிட்ட தான் விசாரிப்பாங்க. சபையில் இருக்கிற கமிட்டி மெம்பர்கிட்ட தான் விசாரிப்பாங்க. ஆலயத்துக்கு போற மக்கள்கிட்ட தான் விசாரிப்பாங்க. ஒரு பெண்ணை குறித்து இவங்கெல்லாம் சொல்ற சாட்சி எப்படி? ஒரு பையனுக்கு கேட்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுவாங்க, வேற நல்ல பிள்ளைய பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஜாக்கிரதை. உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? வாலிப மகளே, வாலிப மகனே, உன் சாட்சி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஒன்னும் தெரியாது, கை நிறைய சம்பாதிக்கிற, அடுத்த வண்டியில துப்பட்டா வச்சு மூஞ்ச மூடிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு போயிடுற. நாளைக்கு கல்யாணம் காட்சி நீ வரும்போது விசாரிப்பார்கள், உன்னை குறித்து விசாரிப்பார்கள். உன் சபையின் போதகர் உன்னை குறித்து என்ன சொல்லுவார்? என்னை போல ஊழியர்கள் என்ன சொல்லுவார்கள்? கமிட்டியில் இருக்கிற மூப்பர்கள் என்ன சொல்லுவார்கள்? சபையின் விசுவாசிகள் என்ன சொல்லுவார்கள்? நீ எப்படி வாழ்றியோ அது அப்படியே சொல்லுவார்கள். நல்ல பிள்ளையா, சர்ச்சைக்கு ஒழுங்கா வருவாயா, யார் கூடயும் தவறான விதத்தில் பழக மாட்டாயா, நல்ல ஒரு பிள்ளை, அப்படி உன்னை குறித்து நற்சாட்சி சொல்லுவார்களா? நீ நற்கந்தகமாய் இருக்கிறாயா மகளே? உன்னை குறித்து சொல்லுவார்களா? அவ வேலை பார்க்கிற இடத்துல கேரக்டர் மோசம். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிரும் லைஃப். ஒரு பையன் பின்னால உட்கார்ந்து சுத்தி கொண்டிருப்பாளே, அவளா முடிந்தது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கண்ணாடி பாத்திரம் மாதிரி. ஒரு தடவை கீழே விழுந்து உடைஞ்சதுதான். உன்னுடைய வாசனை எப்படி இருக்கிறது? நற்கந்தகமாய் இருக்கிறாயா? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிறீர்களே, நல்ல அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல பிசினஸ் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வருமானம் நல்ல விதத்தில் வருகிறதா? நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? இருக்குமா? லஞ்சம் வாங்குகிறீர்களா நீங்கள்? உங்கள் வாசனை எப்படி இருக்கிறது? குருத்தோலை சொல்லுகிறது, நாங்கள் நறுமணமாய் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நாறுகிறது, நாறுகிறது. சாக்கடை ஸ்மெல். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் பிரதர். தி பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். இன்னைக்கு ஏன் நம்மளால சாட்சியா வாழ முடியல? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாததினாலே. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி ஏதோ ஒரு சபைக்குரியது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. என் அன்பு பிள்ளையே, அந்த ஆவிக்குரிய சபைக்குரியது, அந்த குறிப்பிட்ட சபைக்குரியது. நோ, நம்முடைய சபைக்குரியது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுட்டீங்கன்னா, நீங்க படிக்கிற கல்லூரியில ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சாட்சியா வாழ முடியும். நீங்க வசிக்கிறவங்களுடைய வீட்டுல சாட்சியா வாழ முடியும். என் அன்பு கணவரே, உங்கள் மனைவி உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லுவாங்களா? உங்க பிள்ளைங்க உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லுவாங்களா?
இன்னைக்கு உங்க வீட்டில் நீங்க நற்கந்தகமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வெளியில நற்கந்தகத்தை போல நடிப்பாங்க. ஆனா வீட்டில் போய் கேட்டாதான் தெரியும். முதல்ல உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க புருஷன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த பைபிள் சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம்ல, முதல்ல எருசலேம்ல உன் வீட்டில் சாட்சி வரணும். யூதேயாவில் உங்களை சுற்றிலும் இருக்கிற இடத்துல, என் அன்பு பிள்ளையே, பூமியின் கடைசி வரை நீங்க சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியை விரும்பி கேளுங்கள். எனக்கு வேணும் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்துட்டார்னா உங்களுடைய வாழ்க்கை நற்கந்தகமாக மாறிவிடும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மத்தேயு 5:16 சொல்லுகிறது, நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. இன்னைக்கு நீங்க சாட்சியா வாழணும்னு இந்த குருத்தோலை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்க எப்படி நற்கந்தகமாய் நறுமணமாய் இருக்கிறோமோ அதே போல விசுவாசியே, உன் தெய்வத்திற்கு நீ நற்கந்தகமாக வாழு. உன்னை படைத்த ஆண்டவருக்கு நீ சாட்சியாயிரு என்று சொல்லி இன்னைக்கு இந்த குருத்தோலை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே இந்த குருத்தோலை நமக்கு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த குருத்தோலையை பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா மேலோங்கி நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த குருத்தோலையினுடைய தன்மை வளைந்து சரிந்து பூமியை பார்க்காது. அந்த குருத்தோலை அப்படியே மேலோங்கி நிற்கும், வானத்தை நோக்கி பார்க்கும். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க? உலகத்தையே பார்த்து ஓடிட்டு இருக்கிறாங்க. மணி மைண்டட். இந்த உலகம் உலகம் பணம் பணம். என் அன்பு தேவப்பிள்ளை, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு பணம் அவசியம். ஆனா பணம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அல்ல. இந்த குருத்தோலை கற்றுக் கொடுக்கிறது, உன்னுடைய சிந்தை கீழோக்கி இல்ல மகனே மகளே, மேலோக்கி பார்க்கட்டும். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரே, அந்த இடத்தை நோக்கி பார்க்கட்டும். இதோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னாரே, அந்த ஸ்தலத்தை நோக்கி நீங்கள் பார்க்கட்டும். இன்னைக்கு ஒருவேளை பூமியை பார்த்தே போயிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. இந்த உலகம் ஒருவேளை 50 வருடமோ 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ, மிஞ்சி போனா 120 வருஷம். எப்படி நம்ம மரித்துதான் போக வேண்டும். மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு அது தெரிவதில்லை, அநேகருக்கு அது புரிவதில்லை. நம்முடைய மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த கொரோனா வந்திருக்கிறது, 25 வயதுடையவர்களை மாறிக்கொண்டு போகிறது, 35 வயதுடையவரையும் மாறிக்கொண்டு போகிறது. வயது வித்தியாசமே இன்றி தூக்கி கொண்டு போய் விடுகிறது. என் அன்பு தேவப்பிள்ளையே, கடைசி காலம். ஒருவேளை இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உங்களுடைய உயிர் போகக்கூடிய நிலைமை வருமானால் நீங்கள் பரலோகம் செல்வீர்களா, நரகம் செல்வீர்களா? இந்த குருத்தோலை கற்றுக் கொடுக்கிறது, நீ பூமிக்குரியதையே பார்க்காத, நீ மேலானதை நாடு, மேலானதை நாடு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டென்று அன்புக்குரியவர்களே அறிந்திருக்கிறோம்.
ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். பரலோகத்தை குறித்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அந்த பரலோகத்துக்கு ஆயத்தம் இல்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் அல்லது நம்முடைய மரணம் சம்பவிக்குமானால் பரலோகம் செல்வோமா நரகம் செல்வோமா? பைபிள் சொல்லுகிறது, என் அன்பு தேவப்பிள்ளையே, கீழானதை அல்ல மேலானதையே நோக்குங்கள். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் நக்கீரனார். ஒரு நாள் அந்த திருவள்ளுவரை பார்த்து நக்கீரனார் கேட்டார், திருவள்ளுவரே, உம்முடைய சொந்த ஊர் எந்த ஊர் என்று சொல்லி கேட்டார். உடனே இந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் சிரித்துக் கொண்டே தன்னுடைய நண்பர் நக்கீரனாரை பார்த்து சொன்னார், என்னுடைய சொந்த ஊர் நீர் அறியாதுண்டோ? என்னுடைய சொந்த ஊர் உமக்கு தெரியாதா? பையூரில் தோன்றி பொய்யூர் வந்து மெய்யூர் போக நான் அறியேன் என்று சொல்லி கூறினாராம். ஒரு தாயின் வயிற்றிலே 10 மாதமாக ஒரு பையூர்ல நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு பொய்யூர், ஏமாற்றுதல், பித்தலாட்டம் நிறைந்த ஒரு உலகத்துல பொய்யூர்ல வாழ்றேன். மெய்யூர் என்று ஒன்று இருக்கிறது, அங்க போக நான் அறியேன் என்று சொல்லி அவர் கூறினாராம். ஆனா என் அன்பு கிறிஸ்தவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நம்முடைய மரணத்திற்கு பின்பு பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி. அதே திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் சொல்லும்போது சொன்னார், பையூரும் பொய்யூரும் பாலாய் போகும், இந்த மெய்யூர் என்றைக்கும் நிலைத்திருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரலோக வாழ்வை வாஞ்சியுங்கள், இந்த பரலோக வாழ்வை விரும்புங்கள். இந்த உலகமே நமக்கு சதம் அல்ல. இந்த உலகம் உலகம் உலகம், வேலை வேலை வேலை, பாவம் பாவம் பாவம், ஓடினது போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குருத்தோலை நமக்கு சொல்லுகிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதை நாடுங்கள் என்று சொல்லி. இந்த பைபிள் சொல்ற பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு இந்த பெங்களூர் பட்டணத்தில் அல்ல. என் அன்பு சகோதரரே, இந்த உலகத்தில் இல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே எருசலேம் வீதியிலே பவனியாய் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நீங்களும் அப்படி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை இரட்சியும், உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கு என்னை இரட்சியும் ஆண்டவரே, நறுமணம் வீசுவதற்கு என்னை இரட்சியும் ஆண்டவரே. இந்த பூமிக்குரியதையே நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூமி எனக்கு சதம் அல்ல, பரலோக வாழ்வு நான் பெற வேண்டும் ஆண்டவரே, என்னை இரட்சியும் ஆண்டவரே. ஓசன்னா, என்னை இரட்சியும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிப்பாரு. என் அன்பு தேவப்பிள்ளை, இந்த குருத்தோலை விரும்புகிறது போல, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது போல இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு அருள் தருவார். நல்ல வாசனை திரவியமாய் சாட்சியாய் வாழக்கூடிய பாக்கிய வாழ்க்கையை நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, மேலான பரலோக வாழ்வை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வினாடி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த திருவிருந்திலே நான் பங்கு பெற போகிறேன் ஆண்டவரே. அந்த எருசலேம் வீதியிலே நீர் பவனியாய் வருகிற போது, அந்த கழுதையின் மீது பவனியாய் வருகிற போது, சமாதானத்தின் தேவனாய் நீர் பவனியாய் வருகிற போது, ஓசன்னா ஓசன்னா எங்களை இரட்சியும் என்று சொல்லி ஆர்ப்பரித்தது போல இன்னைக்கு நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. ஓசன்னா என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை இரட்சியும் ஆண்டவரே, எங்களை இரட்சியும் ஆண்டவரே. உலகத்தின் பாவத்திலே சிற்றின்பத்திலே ஆண்டவரே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் உம்மை போல வாழ்வதற்கு விரும்புகிறோம் ஆண்டவரே, எங்களை இரட்சியும் என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவர் நோக்கி கதறுவீர்களா? இன்னைக்கு ஆண்டவரோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கு என்னை தெரிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் உலகத்தானோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறேன், துன்மார்க்கனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறேன். என்னை ஒரு விசை இரட்சியும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கதறுவீர்களா? என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த அருமையான குருத்தோலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடம் மனம் வீசுகிறது.
நற்கந்தகமாக இருக்கிறதற்கு கர்த்தரை தெரிந்திருக்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், பெயரளவு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே, என்னை சுற்றிலும் இருக்கிற இடத்திலே, இந்த அகில உலகத்திலே நான் சாட்சியாய் நற்கந்தகமாய் வாழ உதவி செய்யும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக யார் ஒருவரும் இடறி போகக்கூடாது. ஆண்டவரே, கிறிஸ்தவன் என்ற பெயர் பெற்று இன்னைக்கு நான் மதுபானத்துக்கு அடிமையாய் இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி கேளுங்கள். ரகசியமாய் வீட்டிலே வாங்கி நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி கேளுங்கள். என் வாழ்க்கையிலே அசுத்தம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, ஆண்டவரே துன்மார்க்க வாழ்க்கை இருக்கிறது, ரகசிய தொடர்பு இருக்கிறது, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. சாட்சியாய் வாழ வேண்டிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்கிறேன். அன்பு வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ ஆண்டவர் பக்கமாய் திரும்ப கர்த்தர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகம் என்றே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு சதமல்ல. குருத்தோலை என்னோடு கூட பேசி இருக்கிறது, உடைய வார்த்தை என்னோடு கூட பேசி இருக்கிறது. ஆண்டவரே, பரலோக சிந்தையோடு கூட வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். கிருபையாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எருசலேம் வீதியிலே ஓசன்னா ஓசன்னா என்கிற ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை நாங்கள் கேட்க முடிகிறதப்பா. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உம்மை நோக்கி ஓசன்னா, எங்களை விடுவியும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி யார் ஒருவர் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை நீ ரட்சிக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே குருத்தோலையை மையப்படுத்தி இன்றைக்கு 4 காரியங்களை தெளிவாய் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, பரிசுத்தத்தை குறித்து, ஐக்கியத்தை குறித்து, மனம் வீசக்கூடிய நறுமணத்தை குறித்து, ஆண்டவரே இந்த உலகத்தை அல்ல மேல் நோக்கியே பரலோகத்தை குறித்தே ஆண்டவரே சிந்தையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீ தெளிவாய் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்களாக இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். அப்படி பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற போது ஆண்டவரே என்னை ரட்சியும் ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரே இந்த மேலான வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நீ தொடர்ந்து உங்க பிள்ளைகளோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த விசேஷமான மகிழ்ச்சியான காலவேளையில் குருத்தோலை ஞாயிறன்று நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இங்கு வந்திருக்கின்றீர்கள். வரலாற்று ரீதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்லக்கூடிய கடைசி பயணம் இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாய் எருசலேமுக்கு செல்லக்கூடிய அவருடைய பயணம். எருசலேம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். எருஷலேம் அப்படின்னா எபிரேய மொழியில் ஏர் என்று சொன்னால் சிட்டி, பட்டணம். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம். அப்போ எருஷலேம் என்று சொன்னால் அதற்கு இயற்கையாகவே சமாதானத்தின் நகரம் என்று பொருள். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசி எருசலேம் பயணம் செல்லுகிற பொழுது எருசலேம் நகரத்திலே சமாதானம் இல்லை. மக்கள் அடிமைகளாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கிற பொழுது ஏசியா 1 அதிகாரம் 26 வசனத்தில் எருசலேம் என்பது நீதியின் நகரம், அதாவது மக்களுக்கு நீதி செய்யக்கூடிய ஒரு நகரம். ஆகவேதான் இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறோம், தாவீது அரசு எங்களுக்கு ஒரு நல்ல அரசராக எதிர்பார்த்தார்கள். தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு ராஜா தோன்றுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள்.
எருசலேம் என்பது பரிசுத்த நகரம் மாத்திரமல்ல, சமாதானத்தின் நகரம் மாத்திரமல்ல, அது நீதியின் நகரம். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எருசலேம் என்பது பரிசுத்தத்தின் நகரம். அங்கு பரிசுத்தம் இருந்தது. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 3 அதிகாரம் 8 வசனத்துல, அந்த எருசலேம் நகரம் நீதி இழந்தது, பரிசுத்தத்தை இழந்தது, சமாதானத்தை இழந்தது, அது பாழாய் போயிற்று. நீதியும் சமாதானமும் பரிசுத்தம் என்று சொல்லப்பட்ட அந்த எருசலேம் நகரம் பாழாய் போனது. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்குள் போகிறார். அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து லூக்கா 19 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அந்த 41 44 வசனங்கள் வரையிலும் அந்த எருசலேம் நகருக்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரை பார்த்து என்ன பண்ணாரா? கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் அழுதா தெரியுமா? சமாதானம் இல்லை, நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை, அமைதி இல்லை. அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத கடவுள், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலாகிலும் நீ மனம் திரும்ப கூடாதா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர் இன்றைக்கு லூக்கா திருச்சபையிலே அங்கத்தினராக அமர்ந்திருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தின் நகரமாக, நீதியின் நகரமாக, பரிசுத்தத்தின் நகரமாய் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் இந்த லூக்கா திருச்சபையிலே குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை. அன்றைக்கு எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத கடவுள் உன்னையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் அங்கு நின்று கொண்டு சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலாகிலும் நீ மனம் திரும்ப கூடாதா என்று சொல்லி கடவுள் மனம் திரும்புதலை எதிர்பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கின்றார். அன்பு சகோதரன் சொன்னது போல கடைசி நாட்களில் வந்திருக்கிற நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்ற எச்சரிப்பை கொடுத்த கடவுள் வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நான் புதிய எருசலேம் வர காத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த புதிய எருசலேம் கொண்டு வருகின்ற கருவிகளாக தான் இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்றோம். 5 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் ஆயராக பணியாற்றி நான் வேறொரு திருச்சபைக்கு மாற்றப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய எருசலேம் வர காத்திருக்கிறேன் என்று சொல்லி, அந்த புதிய எருசலேமை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சமாதானத்தின் பிள்ளைகளாய், நீதியின் பிள்ளைகளாய், பரிசுத்தத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். அப்படி எருசலேமுக்கு வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயத்துக்குள் பிரவேசித்து என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு என்று அழைக்கப்படுகிறது, நீங்கள் அதை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். நம்முடைய திருச்சபை எப்பொழுதும் ஜப வீடாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை எப்பொழுதும் ஆண்டவர் ஆளுகை செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் திருச்சபையாக இருக்க வேண்டும், நீதியின் திருச்சபையாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்தின் திருச்சபையாக இருக்க வேண்டும். இது பாழாய் போகாதபடி ஒரு புதிய எருசலேமை கொண்டு வர அந்த பாரமான பொறுப்பை திருச்சபை மக்களாகிய உங்களுடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய திருச்சபை கள்ளர் குகையாக மாற்றாதபடி பரிசுத்தமுள்ள திருச்சபையா இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பை மாத்திரமல்ல, ஆண்டவர் கண்ணீர் விட்டு உன்னையும் என்னையும் குறித்து வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கிறார். இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் கர்த்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். நீங்கள் என்னுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தத்தோடு, நீதியோடு, சமாதானத்தோடு கூட பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய குருத்தோலை ஞாயிறு நமக்கு சவாலை வைத்து முன் செல்கின்றது.
வழக்கம் போல குருத்தோலை கையில் பிடித்து செல்லுகிற நீங்கள் நானும் இன்று குருத்தோலை எடுத்து செல்லுகிற பொழுது ஒரு தீர்மானத்தோடு கூட செல்லுங்க. நான் கூடிய மட்டும் சமாதானமாக இந்த திருச்சபையில் இருக்க விரும்ப போகிறேன். நான் கூடிய மட்டும் பரிசுத்தத்தோடு கூட வாழ விரும்புகிறேன். நான் கூடிய மட்டும் நீதி நியாயத்தோடு கூட வாழ விரும்ப போகிறேன். ஆண்டவரே, எனக்கு மனம் திரும்புதலை தாங்க, எனக்கு மனம் திரும்புதலை தாங்க என்று சொல்லி பரிசுத்தத்தோடு கூட நாம் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நம்மோடு குடிர்ந்து கேட்ட ஒவ்வொரு சத்தியங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து நிறைவான சமாதானத்தை கடவுள் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று 23வது பக்கத்தில் இருக்கிற நிசியா விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 23. வானத்தையும் பூமியையும் காணப்படுதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். சபையர் அமர்வோம். சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். இந்த குருத்தூலை ஞாயிறு ஆராதனையில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் இறைமைதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் கடவுள் உங்களுக்கு தந்தருளுவாராக. நம்முடைய ஆலயத்தில் பிறந்த நாள் திருமண நாளை கண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருச்சபை ஆயர் பரிபாலன கூட அங்கத்தினர் அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் உங்களை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அரசாங்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளை கட்டாயமாய் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே சில ஆலய ஆராதனைகள் ஒழுங்குகளை நீங்கள் உங்களுக்கு அறிவிப்பது போல கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர வேண்டாம். 65 வயதிற்கு மேற்பட்டவர் தயவுசெய்து ஆலயத்திற்கு வர வேண்டாம். நீங்கள் ஆன்லைனில் இருந்து பார்த்துக்கலாம். அதற்குரிய ஒழுங்குமுறைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிப்பார்கள். அப்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். ஆகவே இவைகளை நீங்கள் கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. பெங்களூர் கேபி அக்ரஹாரம் பகுதியில் சியோன் திருச்சபை சார்ந்த காலம் சென்ற திரு கோயில் பிச்சை திருமதி ராணி அவருடைய குமாரன் திருநெச்செல்வன் பிரபு என்கின்ற வாலிபனுக்கும், கேபி அக்ரஹாரம் சியோன் திருச்சபை சார்ந்த திரு தாசன் திருமதி ரீதா தாசன் அவருடைய குமார்த்தி திருச்செல்வி மேர்சி என்கிற வாலிப பெண்ணுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சட்டப்படியும் திருச்சபையின் ஒழுங்குப்படியும் இந்த 2 பிள்ளைகளும் திருமணத்தில் சேரக்கூடாதபடி ஏதாகிலும் நியாயமான தடைகள் தெரியுமானால் அதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்து வடிவில் எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது இவர்களுக்கு 2வது அறிவிப்பு. தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள் இப்பொழுது நம்முடைய செயலர்கள் அறிவிப்பார்கள். இந்த நாளில் நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொன்ன அன்பு சகோதரர் ராபர்ட் ஜெபசிங் அவர்களுக்கு நம்முடைய லூக்கா குடும்பத்தின் சார்பிலே உள்ளத்தின் ஆழ்த்துறை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது செயலர் அவர்கள் அவர் கௌரவப்படுத்த பிறகு ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள்.
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரரே, ஏற்கனவே ஐயர் கிளியராக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இருந்த போதிலும் என்னுடைய கடமை, அவரும் சொல்லிட்டாரு, பயப்படுத்துறதுக்கு நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இல்லை. 24th March 2021, 25th March 2021, Chief Secretary Government of Karnataka, ரொம்ப கிளியராக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, no gathering of congregation on the festivals like Ugadi, Sahabi Bharat, Holi, Good Friday shall not be allowed into கவர்மெண்ட் சர்க்குலரில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. நேற்று 3 மணி வரைக்கும் நம்ம சபை நடத்தலாமா, கார்ப்பரேட் வர்ஷிப் சபையில் மெம்பர்ஸ் இப்படி உக்காந்து வர்ஷிப் பண்ணலாமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. கிட்ட நான் நம்பர் சொல்கிற இஷ்டம் இல்லை, நிறையா சர்ச்சுங்களை கேசிடியில் டயசிஸில் இன்றைக்கு சர்ச்சில் ஆராதனை இல்லை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சர்க்குலர் அமைச்சிருக்கிறாங்க. 6 மணிக்கு நேற்று பிஷப் ஒரு சர்க்குலர் அதுலேயும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறாரு, க்ரௌடு எவ்வளோ கம்மி பண்ணுமோ அவ்வளோ கம்மி பண்ணுங்க, ஆராதனை நடத்தாமல் இருந்தாலும் நல்லது, ஆனால் நடத்துனா இந்த முறைகளை கடைப்பிடிங்கன்ட்டு கிளியராக சொல்லியிருக்கிறார். வி ஆர் டூயிங் திஸ் வித் அ கிரேட் ரிஸ்க். நாளைக்கு எப்படின்னு தெரியாது. ஆகையினால நான் ஆராதனைக்கு முன்னாலாக 8:30 மணிக்கு முன்னால் வந்து நான் சொல்லும் போதோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கடினமாக சொன்னேன். ஆஃப் மாஸ்க் சில பேர் சின் கார்டு மாதிரி இங்கே போட்டுக்கிறாங்க. தயவுசெய்து சர்ச் உள்ள இருக்கும் போதோ தயவுசெய்து மெயின்டைன் பண்ணுங்க. எனி டைம் பிஷப்பே சொல்லிக்கிற பேச்சு, மார்ஷல்ஸ் ஆஃப் பிபிஎம்பி கேன் வாக் இன் டைரக்ட்லி, வி டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் இட். வெளில வந்துட்டாக்கா இட் ஒன்ட் பி ஸோ நைஸ், தே என்ட்ரிங் அ சர்ச். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக இந்த முறைகளை நம்ம கடைப்பிடித்தால் நமக்கும் நல்லது, மற்றவருக்கும் நல்லது. ஆகையினால இந்த வாரம் மாண்டி தேர்ஸ்டே தான் நம்மளுக்கு ஒரு வர்ஷிப் நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஆனால் ஹோலி வீக், பேஷன் வீக்கில் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே சர்வீஸ் நடத்த முடியாது. மாண்டி தேர்ஸ்டேக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் சேம் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம 2 வர்ஷிப், கம்யூனியன் வர்ஷிப் இருக்கும். ஆனால் குட் ஃப்ரைடேக்கு வி டோன்ட் ஹவ் எனி கிளியர் கட் சே. குட் ஃப்ரைடே நடத்தலாமா சபையில், ஈஸ்டர் நடக்குமான்ட்டு சுச்சுவேஷன் இஸ் வெரி பேட். நான் சொல்கிறதுக்கு முன்னாலே செய்தித்தாளில் நீங்கள் படித்திருக்கலாம் எப்படி இந்த செகண்ட் வேவ் how it's going to affect, especially mid-March, end of March, how it's going to be. ஆகையினால கவர்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம எச்சரிக்கை எடுத்து எவ்வளோ நம்ம கண்ட்ரோலாக இருக்கணுமோ அவ்வளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆகையினால பிசி மெம்பர் தயவுசெய்து தங்கி போங்க. இதை பற்றி நம்ம சிந்தித்து குட் ஃப்ரைடே நடத்தலாமா இல்லையான்றது கூட நம்ம டிசைட் பண்ணோம். ஈஸ்டர் ஏர்லி மார்னிங் வர்ஷிப்பாக அது கூட ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆகினால தயவுசெய்து ஒத்துழைங்கோ. 3 மணிக்கு தான் நம்ம சபை நடத்தலான்ட்டு டிசைட் பண்ணோம். ஏன்னா 6 மணிக்கு நேற்று 6 மணிக்கு பர்சனலாகவும் பிஷப் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு. நானும் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். ஒரு சர்வீஸில் 3-4 சர்வீஸ் கூட நாங்கள் டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. த கவர்மெண்ட் சேஸ் இஃப் இட் இஸ் 500 கெப்பாசிட்டி, 500 பேர் இருக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் 230-220 தான் உட்கார முடியும். மீன் டு சே தட்ஸ் எ ரேஷியோ. லெஸ் தென் 50%, 40 to 43% தான் அந்த கெப்பாசிட்டி உள்ள இடத்துல உட்காரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால இந்த ஃபெஸ்டிவல் சீசன், நான் சொன்ன 4-5 ஃபெஸ்டிவல் சீசனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. ஆகையினால இதை பற்றி நாம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பிசி மெம்பராக நாங்கள் சிந்தித்து குட் ஃப்ரைடே கூட இருக்குமா இல்லையான்றது ஒரு கேள்வி, மற்றும் ஈஸ்டர் நடத்தலாமான்ட்டு ஆன்லைன் இருக்குது. ஆகையினால டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் இட் இஸ் கேன்சல்ட். And we don't know how to communicate also, but we have a group, church group and WhatsApp and other information we can pass it on. Be alert, be watchful what decision we are going to take according to the government's guidelines and the diocesan
பிஷப்ஸ் கைட்லைன்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆகையினால இது கவனத்தில் வைத்து ஜெபித்து இதுக்காக நீங்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹேவ் அ பிளெஸ்ட் பாம் சண்டே. நண்பர்களே, தொடர்ந்து நீங்கள் நம்முடைய ஆராதனைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சமாதானமான முறையிலே நம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்குரிய வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாய் அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை மிகவும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதை உட்கார்ந்து ஏற்கனவே சொன்னது போல ஆலோசனை சொல்லப்படும். வேலை வாய்ப்புகளுக்காக பேராய்த்திருந்து லெட்டர் வந்திருக்குது, வெளியே நோட்டீஸ் போர்டில் போடப்படும். தயவுசெய்து நீங்கள் பார்த்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவர் நல்ல சமாதானமான ஒரு சூழலை கொண்டு வந்து ஆராதனை செய்ய கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அப்பம் பிற்குதல் பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பக்கம் 27. இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். கர்த்தருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒருவரை ஒருவர் பார்த்து நீங்கள் சமாதானம் கூறும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக இருந்து கீர்த்தனையிலே 40வது பாடல், அதை தொடர்ந்து 41வது பாடல். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். Amen.
பக்கம் 27. பரிசுத்த பிதாவே உமது கிருபாசனத்தண்டல் பிரவேசிப்பதற்கு புதித ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமரத்தினால் எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராயினும் அவர் மூலமாக மண்ட வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கருத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். நாம் நேரடியாக அப்பம் பிட்கள் பகுதிக்கு செல்லுவோம். பக்கம் 29. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் சோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தமதாமை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்துதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தலாமல் தம் தர்மையான மரணத்தின்று கிணைப்புட்ட நேவகத்தை நியமித்து தாம் திரும்ப வரமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளிட்டள்ளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிலர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக கொடுக்கபடிய சரீரம் இனி நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணி புண்டாகும்படி உங்களுக்காக நேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் இனி நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, எமது குமாரனாகிய ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரம்பேத நினைவு கூர்ந்து நமது அடியார்களாகி நம்முடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வரமளவும் அவன் நினைவு கூர்ந்ததை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்கு நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆஸ்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்து ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நேரே தந்த அப்பத்தின் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த திராமையோடு பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி அவ்விசுவாசத்தோருமைப்படவும் தலையாக இருக்கலாவற்றவளவர் கிருபை செய்யும். அவரோட பரிசுத்தாவுடைய ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமச்சராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
கர்த்தருடையது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமுள்ளவர்கள் நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறலாம். தயவு செய்து எங்கு மார்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு அந்த இடத்துல வந்து முழங்காலிடும்படி உங்களை நான் மிகவும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். முழங்கால் எங்கு இருக்கிறதோ நீங்கள் அங்கு முழங்கால் படிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆலயம் முடிந்த பிறகு இந்த குருத்தோலைகளை நீங்கள் வாங்கி செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு குருத்தோலைகள் வெளியே கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் போகிறவர்கள் நீங்கள் குருத்தோலைகளை வாங்கி செல்லும்படி உங்களை மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன்.
கிறிஸ்துவின் சரிரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவளாகி நாம் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நம்ம தோத்திர ஜபத்தை எடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் உம்மை கூடி உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் நீர் எங்களுக்கு தந்த மீட்பிற்காக நன்றி செலுத்தும்படியாய் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை கடந்து கொண்டு இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு எவ்விதமாய் ஆண்டவரே மக்கள் ஓசன்னா என்று குரல் எழுப்பினார்களோ அப்படி இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலும் ஆண்டவரே அநேக கஷ்டங்களோடு, பாடுகளோடு, துன்பங்களோடு, அவமானங்களோடு, வியாதிகளோடு, பலவிதமான கொடூரங்களோடு கூட ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய சத்தத்தை கேட்டு அப்பா அந்த குடும்பங்களுடைய நிறைவான சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தந்தரிட வேண்டுமாய் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே திருச்சபையிலும் பலவீனப்பட்டிருக்கிறதானும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆணிப்பட்ட கல்வாரி கரம் பிள்ளைகளை தொடுவதாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நல்ல சுக வாழ்வையும் சமாதானத்தை தரவிடமாய் செபிக்கிறோம். இதனால் விசேஷமாய் ஆண்டவரே இந்த தொத்து வியாதியானது மீண்டுமா எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, நீதாமே எப்படிப்பட்டதான தொத்து வியாதிகள் குடும்பங்களிலே எங்களை அணுகாதபடி கர்த்தருடைய தூதர்களை காவலிட்டு நீர் எங்களை காவல் புரிய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தெளித்து ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்க வேண்டுமா செபிக்கிறோம். அன்றைக்கு இரத்தமானது நிலை கால்களில் பூசப்பட்ட பொழுது சங்கார தூதனது வழியாய் கடந்து போனது போல அப்பா ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ ஆவியானவர் வல்லமாய் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் எந்த பலவீனம் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க விடமா செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உம்முடைய சமாதானத்தின் நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. அந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் அமைதியோடு கூட ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல சூழலை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. குறிப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய பேராயருக்காக அதிகாரிகளுக்காக, திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் ஆயர்களுக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக, ஆங்காங்கு நடக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிற ஆண்டவரே இந்த நாட்கள் நல்ல அமைதியும் சமாதானத்தின் நீர் எங்களுக்கு தந்தரள வேண்டுமா செபிக்கிற சுவாமி. நீ ஒவ்வொருவரையும் கடவுளை ஆஸ்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இப்பொழுதுமா நாங்கள் உலகத்துக்குள் போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகிற இடத்திலே உம்முடைய சமாதானத்தின் கருவியாய் உம்மை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தரிட வேண்டுமா செபிக்கிறோம். இந்த ஆராதனை தவறுகள், குற்றங்கள், குறைகள் இருக்குமானால் தயவாக மன்னித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. சமாதானத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தை தாரும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவன் நம்முடைய குமாரநாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தைகள் காக்க கடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சகலருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடுவது. அன்புக்குரியவர்களே, ஆராதனை முடிந்தவுடன் தயவு செய்து வெளியே இருக்கிறவர்கள் நீ முதலாவது சென்ற பிறகு உள்ளே இருக்கிற போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயம் முடிந்த பிறகு ஆங்காங்கு நீங்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் இல்லங்களுக்கு செல்லும்படி உங்களை மிகவும் அன்போடு கூட தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 94வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலையின் 94.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம்.